بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. நம்முடைய கடைசி அமர்வு மக்காவில். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்துணை நாட்கள் அவனுடைய புனித பூமியில் வாழ்வதற்கு, தங்குவதற்கு, உறங்குவதற்கு, அவனை வணங்குவதற்குரிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்தார். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய கடைசி பிரிவு சில நினைவுகளோடு இருந்தால் நம்முடைய மீது இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். இந்த தவாஃபில் சூரா தாஹாவுடைய சில வசனங்களை ஓதிக்கொண்டு தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் வந்தது. அதற்கு மேல் என்னால் குர்ஆனை ஓத முடியவில்லை. என்னுடைய உள்ளத்தில் எழுந்த சில கேள்விகள் உங்களுடைய உள்ளத்திலும் எழுந்தால் நம்முடைய ஈமானிய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில், இன்னஹு மய்யதி ரப்பஹு முஜ்ரிமன், யார் நாளை மறுமையில் என்னை சந்திக்கும் போது பாவியாக சந்திப்பாரோ. இன்னஹு மய்யதி ரப்பஹு முஜ்ரிமன், அவருடைய ரப்பை யார் பாவம் செய்த நிலையில், பாவியான நிலையில் சந்திப்பாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஜஹன்னமை தயாரித்து வைத்திருக்கிறார். ஃபஇன்ன லஹு ஜஹன்னம், அவர்களுக்கு அல்லாஹ் ஜஹன்னம் என்ற நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறார். அவர்கள் அங்கே வாழவும் முடியாது, சாவவும் முடியாது. யார் அதே நிலையில் தன்னை முஃமினாக ஆக்கிக் கொண்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறார். இரண்டு வசனம். நான் நாளை மறுமையில் அல்லாஹ்வை எப்படி சந்திக்கப் போகிறேன்? என்னை படைத்தவனே, என்னை பரிபாலிப்பவனே, இந்த உலக வாழ்க்கை எனக்கு கொடுத்தவனே, நான் வாழக்கூடிய இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். எனக்கு செல்வத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். உணவை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இந்த வாய்ப்புகளை கொடுத்தவன் யார்? குடும்பத்தை கொடுத்தவன் யார்? குழந்தைகளை கொடுத்தவன் யார்? மனைவியை கொடுத்தவன் யார்? நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சொந்தக்காரன். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அருட்கொடைகளும் உங்களுக்குரியதல்ல, அல்லாஹ்விற்குரியது. வ அதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு, நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு. அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாழ்வை கொடுத்தான், இது போன்ற வாய்ப்புகளை கொடுத்தான். எனக்கு மரணம் ஒன்று ஏற்பட்டால் ஏற்படுமா? ஏற்படுமா இல்லையா? وجاءت سكرة الموت بالحق والحق أنك تموت والله حي لا يموت, நிச்சயமாக மரணம் எம்மை சந்தித்தே தீரும். நாம் எல்லோரும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம். என் மரண செய்தி உங்களுக்கு வந்தடையும் அல்லது உங்களுடைய மரண செய்தி எனக்கு வந்தடையும். இவர் மரணித்து விட்டார், இவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று. நடக்குமா நடக்காதா? பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போதே பிள்ளைகள் மரணிக்கலாம், பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் போதே பெற்றோர்கள் மரணிக்கலாம். கணவன் உயிரோடு இருக்கும் போது மனைவி மரணிக்கலாம், மனைவி உயிரோடு இருக்கும் போது கணவன் மரணிக்கலாம். யார் வேண்டுமானாலும் அல்லாஹ்வின் அழைப்பை எப்போது வேண்டுமானாலும் ஏற்கலாம். நிலைமை வந்தே தீரும். ஆனால் வரக்கூடிய நிலையில் மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் யார்? என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக அவனை சந்திக்கப் போகிறேனா, அல்லது படைத்த இறைவனுக்கு நன்றி மறந்து காபிர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து என் ரப்பை சந்திக்கப் போகிறேனா? இன்னஹு மய்யதி ரப்பஹு முஜ்ரிமன், பாவியாக சந்திப்பவனுக்கு நரகம்தான். முஃமினாக சந்திப்பவருக்கு மட்டுமே அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி. என்னுடைய மரணம் என்னை சந்திக்கும் போது மலாயிகத்துர் ரஹ்மா, அருளுடைய மலக்குகள் வருவார்களா? பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருவார்களா? பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் என் கண்ணுக்கு முன்னால் தோற்றமளித்தால் என் வாழ்வு அதற்கு பிறகு அவ்வளவுதான். நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்தால் என் வருகையால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போது, தன்னை வணங்கி வழிபட்ட ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போது அல்லாஹ் அவனுக்கு சிரமம் ஏற்படுகிறது.
அதை அவன் விரும்புவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆனால் மன் அஹப்ப லிகா அல்லாஹ் ஹப்பல்லாஹு லிகாஹு. ஒருவன் தன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில் வாழ்கிறான் என்றால் அவன் மரணித்ததற்கு பிறகு அவனை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான். நமக்கு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உண்டா? அப்படி என்றால் மரணத்திற்கு தயாரா? நாம் தயாரா? ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். யார் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறார். நாம் அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா இந்த அமலோடு? இந்த நேரத்தில் எனக்கு முன்னால் மலக்குல் மௌத் வந்து என்னை அழைத்தால் அவருடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பதற்கு நான் தயாரா? என் உயிர் ஒடிந்து ஓடும். நான் செய்த பாவங்கள் என்னை தடுக்கும். என் இறைவனை இந்த பாவத்தோடு சந்தித்தால் என் நிலைமை என்னவாகும் என்ற கேள்வி என்னை துரத்தும். எங்கே தொழுகைகள் உண்டு, எங்கே நோன்புகள் உண்டு, எங்கே சதக்காக்கள் உண்டு, எங்கே நல்ல அமல்கள் உண்டு, எங்கே நல்ல குணங்கள் உண்டு? பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறோம், அநீதம் இழைக்கிறோம். எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று நாம் சொன்னால் அது பொய். பொய் மேல எப்படி சந்திக்கப் போகிறோம் அல்லாஹ்வை? முஃமினான நிலையிலா அல்லது பாவியின் நிலையிலா? என் வருகையால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானா அல்லது கோபப்படுவானா? பாவிகளுடைய உயிரை மலக்குகள் சுமந்து செல்லும் போது வானத்தின் கதவை தட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, இவனுக்காக வானத்தின் கதவை திறக்காதீர்கள், பூமியில் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று. நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றி செல்லும் போது மலக்குகள் கேட்பார்கள், இது யாருடைய உயிர் என்று. உலகத்தில் சொல்லப்பட்ட அழைக்கப்பட்ட பெயரை விட நல்ல பெயர்களோடு அவரை அழைத்து 7 வானத்தின் கதவுகளும் அவருக்காக திறந்திருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால் சென்று அவர் சுஜூதில் விழுவார். நல்லவர்களுடைய உயிர், என் உயிர் எந்த நிலைமையில் இருக்கும்? அந்த உயிர் எதை சுமந்து கொண்டிருக்கிறது? நன்மைகளையா பாவங்களையா? எத்துணை பேர் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் தொழுகை விடக்கூடியவர்கள் மேலையா? உம்ராவுக்கு வந்தோம், இங்கே ஹரமுக்கு வந்தோம், அதனால் தொழுகிறோம். நாளை ஊருக்கு சென்றால் ஃபஜ்ருடைய தொழுகை நமக்கு இருக்குமா? பலருக்கு இருக்காது, பல பெண்களுக்கு இருக்காது. நாம் யார்? முஸ்லிம்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குக்கு சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. அதிலும் முனாஃபிக், மோசமான முனாஃபிக் யார் தெரியுமா? 2 முகம் இருக்கும் அவனுக்கு. ஹரமுக்கு வந்தால் தொழுவான், ஹரமை விட்டு வெளியே சென்றால் தொழ மாட்டான். உம்ரா என்று ஏதாவது வணக்க வழிபாடு வந்தால் தொழுவான், உம்ரா முடிந்து விட்டால் தொழுகை மறந்து விடுவான். இவன் முனாஃபிக், இவன் வேஷம் போடுபவன். ஹரமுக்காக தொழுதான், அல்லாஹ்விற்காக அல்ல. மக்காவிற்காக தொழுதான், அல்லாஹ்விற்காக அல்ல. அல்லாஹ்விற்காக தொழுதவன் மக்காவிலும் தொழுவான், ஊரிலும் தொழுவான். மக்காவிலும் பள்ளியில் தொழுவான், ஊரிலும் பள்ளியில் தொழுவான். ரமதானிலும் தொழுவான், ரமதான் அல்லாத காலத்திலும் தொழுவான். ஹரமில் பொய் பேச மாட்டான், வெளியில் சென்றால் பொய் பேசுவான். இவன் ஹரமுக்காக பொய் பேசாமல் இருக்கிறான், அல்லாஹ்விற்காக இல்லை. ஹரமில் புறம் பேச மாட்டான், வெளியில் சென்றால் புறம் பேசுவான். ஹரமில் நேர்மையோடு நடப்பான், வெளியில் சென்றால் நேர்மையற்று நடப்பான். இவர்கள் யார்? ஹரமுக்காக வாழ்பவர்கள், அல்லாஹ்விற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? இந்த பயணம் எதை எமக்கு கொடுத்தது? அதுதான் முக்கியம். காசை செலவழித்தோம், வந்தோம், இத்துணை நாட்கள் வாழ்ந்தோம், ஒரு ஏதோ சடங்கு சம்பிரதாயத்தை நிறைவேற்றினோம், சென்றோம். இது அல்ல. அல்லாஹ் எமக்கு கொடுத்தது இந்த அருட்கொடை. இது நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். இந்த நாட்கள் எப்படி கழிந்தது? எதை சேர்த்துக் கொண்டாய், எதை விட்டாய், எந்த பாவங்களை கொண்டிருக்கிறாய்? அல்லாஹ் விசாரிப்பார். தௌபா செய்யுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த இடத்தில், இந்த நேரத்தில் தௌபா செய்யுங்கள். விட்ட தொழுகைகளை விட்டு, செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை விட்டு, கொண்டிருக்கக்கூடிய கெட்ட தீய குணங்களை விட்டு, புறம் பேசுவதை விட்டு, பொய் பேசுவதை விட்டு, கோள் சொல்வதை விட்டு, பிறரை பற்றி நம்முடைய நாவுகள் பேசிக் கொண்டிருப்பதை விட்டு எம்மை பற்றி பேச ஆரம்பியுங்கள். நான் யார் கேளுங்கள். என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது? என்னிடத்தில் என்ன நன்மை இருக்கிறது? என் ரப்பை சந்திப்பதற்கு நான் தயாரா? நான் பாவியா, முஸ்லிமா, முஃமினா? நான் என்னை விசாரிக்க வேண்டும். என் பாவம் எனக்கு தெரியும், உங்களுடைய பாவம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எம்மை விசாரிப்பதற்கு முன்னதாகவே எம்முடைய ஏடுகள் இப்போது கொடுக்கப்பட்டால் எமக்கு தெரியும் நாம் யார் என்று. முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் ஏடுகளை கொடுத்து சொல்வான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. இந்த புத்தகத்தை நீ படித்து பார், நீ படித்து தீர்ப்பு செய் என்று. இப்போது என் வாழ்க்கையில் நான் இதுவரை செய்த பாவங்கள், நன்மைகளின் புத்தகம் கொடுக்கப்பட்டு இக்ரா கிதாபக் என்றால் இந்த இடத்தில் உட்கார்ந்து உங்கள் இடத்தில் படித்து காட்ட முடியுமா? முடியுமா? ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு தன் வாழ்க்கையின் அமல்களை படித்து காட்ட முடியுமா? ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு படித்து காட்ட முடியுமா? முடியாது. லியௌமின் அதீம்,
யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், மகத்தான நாள். அந்த நாளில் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எல்லோரும் நிற்பார்கள். லா யதகல்லமூன் இல்லா மன் அஸின லஹு ரஹ்மானு வ கால ஸவாபா, யாரும் அவனுக்கு முன்னால் பேச முடியாது, வாய் திறக்க முடியாது. அல்லாஹ் நாவுக்கு சீலிட்டு விடுவான். உடலில் உள்ள உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். யா அல்லாஹ், இவன் இதை செய்தான், இவன் இதை செய்தான், இங்கே சென்றான், இந்த பாவத்தை செய்தான். என்ன நிலைமையாகும்? ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். நான் என்னை விசாரிக்கிறேன் இந்த நிலையில், நீங்கள் உங்களை விசாரியுங்கள் இந்த நிலையில். இந்த விசாரணை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இந்நிலைமை எடுத்துக் கூறும். எம் ரப்பை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை எமக்கு எடுத்துச் சொல்லும். எம்மை படைத்தவனை, எம்மை பரிபாலிப்பவனை, எமக்காக எல்லாவற்றையும் செய்தவனுக்கு நான் எதை செய்தேன்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம், சில நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை படித்தோம். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தது குறைஷி குடும்பத்தில் பிறந்ததால் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிறந்ததால் அல்ல, மக்காவில் வாழ்ந்ததால் அல்ல, மதீனாவில் வசித்ததால் அல்ல. அவர்கள் செய்த வாழ்க்கையின் தியாகங்கள். மேலே உம்ரா செய்தால் அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்து விடுவாடா? இது என்னுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வந்தது? மக்காவில் வாழ்ந்தால் சொர்க்கமா? மக்காவில் மரணித்தால் சொர்க்கமா? கிடையாது. எதை செய்தா இந்த ஊரில்? சஹாபாக்கள் எதை செய்தார்கள்? தல்ஹா தன்னுடைய உயிரை ஏற்படுத்தார் ரசூலுக்காக. முஸஅப் இப்னு உமைர் செல்வந்தவராக வாழ்ந்து ஏழ்மையாக மாறினார் அல்லாஹ்வுடைய தீனுக்காக. கஃபனுடைய துணிக்கு கூட வழி இல்லாமல் மரணித்தார். ஹம்தலா திருமணமாகி முதல் இரவிலேயே போரில் கலந்து கொண்டு ஷஹீதானார். ஹம்சா இறந்து ஈரக்குலைகள் கடித்து துப்பப்பட்ட நிலையில் ஷஹீதானார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் செய்த தியாகங்கள், அபூபக்கர் சித்திக் வாழ்க்கையில் செய்த தியாகங்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், முஆத் இப்னு ஜபல், அபூ உபைதா, சயீத் இப்னு ஸைத், சஅத் இப்னு அபி வக்காஸ். சுப்ஹானல்லாஹ், இத்துணை நபித்தோழர்களுடைய தியாகங்களுக்கு முன்னால் நாளை வறுமையில் நாம் இருக்கும் போது நம்முடைய நிலைமை என்ன? பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் பயந்தார்கள் மரண நேரத்தில் நிலைமை என்னவாகும் என்று. உமர் பயந்தார். வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, மரணமாகும் போது உமர் அவர்கள் அழுதார்கள். மகன் சொன்னார்கள், என் தந்தை சொன்னார் கடைசியாக, எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகும், அல்லாஹ் இந்த நேரத்தில் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றார். நபித்தோழர் சொன்னார், பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஆடை எனக்கு கஃனாக்குங்கள், அந்த ஆடையோடு அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று. பார்த்தோம் அந்த வரலாறுகளை எல்லாம். எதை கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம்? எந்த அமலோடு நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க போகிறோம்? யாரோடு நாளை மறுமையில் ஒன்று கூட்டப்பட போகிறோம்? அல்லாஹ் பாதுகாப்பான. தொழுகை கண்ணியத்துக்குரிய முஃமின்களே, அல்லாஹ்விற்கு பிடித்தமான வணக்க வழிபாடு, அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்க வழிபாடு. அது நிறைவேற்றப்பட்டால் நாளை மறுமையில் முஃமின்களோடு வாழ்வோம். அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் மா ஃபிரௌன வ காரூன உபை இப்னு கலஃப், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, காரூனோடு, உபை இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு ஒன்று சேர்க்கப்படுவான். தொழுகை இல்லாதவன் காஃபிர், முஸ்லிம் அல்ல. ومن ترك الصلاة فقد كفر, தொழுகை விடுபவன் காஃபிர், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறான். உங்களுடைய பிள்ளை 10 வயதை அடைந்ததற்கு பிறகும் தொழவில்லை என்றால் ஒரு காஃபிரை வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னார்கள், அடித்து தொலைப்போக சொல்லுங்கள் அவனை என்று. மேலே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானார். இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டம் அவ்வளவு கடினமாக இருக்கிற தொழுகையுடைய விஷயத்தில். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة, பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், மனோயிச்சையை பின்பற்றுவார்கள், கையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழ மாட்டார்கள், இவர்கள் கையா என்ற நரக ஓடையில் இருப்பார்கள். தொழுகை விடுபவர்களுக்கு, தொழுகையை மறப்பவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ், தௌபா செய்யுங்கள் இந்த பாவத்தில். இதுவரை உம்ராவிற்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லாமல் இருக்கலாம். இங்கே படித்த பாடம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைவேற வேண்டும். உங்களுக்கு மரணமே வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்து படிப்படி பெற்றுக் கொள்ளுங்கள். எழுந்திருக்க முடியாமல் மயக்கடித்து விழுகிறார்கள். அந்த நேரத்திலும் ஜமாஅத்துடைய அதான் சொல்லப்பட்ட பிறகு 2 தோழர்களை அழைத்து 2 தோழர்களுடைய தோள்மாட்டிலும் கைகளை வைத்து பூமியை
பாதமாக தரதரவனை இந்த பூமியில் இழுத்தவர்களாக அந்த நேரத்திலும் தொழுகை நிறைவேற்றினார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அல்லாஹ் பாதுகாக்க தௌபா செய்யுங்கள். செய்த கூறிய பொய்களை விட்டு, புறங்களை விட்டு, செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை விட்டு தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவார். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தி இந்த ஹரமில் இருந்து கிளம்புங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்தி. ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான், வாகனத்தோடும் உணவோடும். திடீரென்று ஒரு இடத்திலே நிறுத்தி உறங்குகிறான். பாலைவனத்தில் சுற்றி மண், எதுவும் இல்லை. பாலைவனத்தில் களைப்பிற்காக உறங்குகிறான். வாகனம் இருக்கிறது, உணவு இருக்கிறது. மறுபடியும் உறங்கி விழித்து பார்க்கிறான். அவனுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை. பாலைவனத்தில் எங்கே ஓடுவான்? எங்கே உணவை தேடி திரிவான்? எங்கே வாகனம்? அவ்வளவுதான் நினைத்துக் கொண்டான், நான் அழிந்து விட்டேன், இனிமேல் பிழைக்க மாட்டேன். மரணம் என்ற நிலையில் மறுபடியும் உறங்குகிறான். மறுபடியும் விழித்து பார்க்கிறான். அவனுடைய வாகனம் அவனுக்கு முன்னால் இருக்கிறது, அவனுடைய உணவு அவனுக்கு முன்னால் இருக்கிறது. மகிழ்ச்சியை சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று. தெரிஞ்சு சொன்னானா? தெரியாம சொன்னான். என்ன சொல்லி இருக்கணும்? யா அல்லாஹ், நீ என் இறைவன், நான் உன் அடிமைன்னு சொல்லிருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் மகிழ்ச்சியின் ஆனந்தத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட அறியாத அளவு மகிழ்ச்சியாகிவிட்டான். இவன் எப்படி கிடைத்த உணவும் தொலைத்த வாகனமும் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறானோ, அது போன்று தன்னை விட்டு நீங்கிய அடியான் தன்னை நோக்கி வரும்போது, தான் படைத்த படைப்பு தனக்கு மாறு செய்து தூரமாகி தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் இவனை விட எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். செய்த பாவங்களுக்காக தௌபா செய்து, நரக வேதனை நினைத்து பயந்து, கபரில் எழப்படக்கூடிய விசாரணைகளை நினைத்து பயந்து, நபித்தோழர்கள் கபரில் வேதனை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் யார்? சஅத் இப்னு முஆத். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஅதுடைய மரணத்திற்கு பிறகு சஅதிற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது. சஅதுடைய மரணத்திற்காக யாருடைய அர்ஷ் ஆடுகிறது? யாருடைய அர்ஷ்? ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடுகிறது. சொன்னார்கள், அவருடைய ஜனாசாவை அடக்குவதற்காக 10,000 மலக்குமார்கள் வந்து இருக்கிறார்கள். எவ்வளவு அருள் பொருந்திய ஜனாசாவாக இருக்கும். சஅத் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நபித்தோழர். ரசூலுல்லாஹ் அவரை கபரில் வைத்தவுடன் சொன்னார்கள், சஅதை ஒரு முறை கபர் நெருக்கி விட்டது என்று. சஅதை ஒரு முறை கபர் நெருக்கி விட்டது. அவருடைய மரணத்திற்காக அல்லாஹ் அவருடைய அர்ஷ் ஆடுகிறது. 10,000 மலக்குமார்கள் கலந்து கொள்கிறார்கள். அவருக்கு கபருடைய ஒரு நெருக்கம். நானும் நீங்களும் கபரில் வைக்கப்பட்டால் யார் வருவார் கூட? அம்மா வருவாங்களா? அத்தா வருவாங்களா? இல்ல மனைவி வருவாங்களா? பிள்ளைகள் வருவார்களா? தனியாக பிறந்தோம், தனியாகத்தான் மரணமாவோம், தனியாகத்தான் கபரில். அதே நிலையில் தான் நாளை மறுமையில் தனிமையில் தான். யாரும் இந்த உலகத்திற்கு பிறகு எந்த உதவியும் நமக்கு செய்ய முடியாது. நாளை மறுமை யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. கணவன் மனைவியை விட்டு, மனைவி கணவனை விட்டு, பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு, பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு என அவரவர்களின் நிலைமையை நோக்கி ஓடிச் செல்வார்கள். நான் பெற்ற பிள்ளை என்று தாய் உதவி செய்ய மாட்டாள். அல்லாஹ்விடத்தில் சென்று முறையிடுவாள், யா அல்லாஹ், என் பிள்ளையை வைத்துக்கொள், என்னை பாதுகாத்துக் கொள் என்று. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், என்னை பாதுகாத்தால் போதும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட உலகம். யாருக்காக வாழ்ந்தோம்? இவர்களுக்காக. தந்தை வாழ்வது யாருக்காக? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக. அந்த பிள்ளை உதவி செய்ய மாட்டான். பிள்ளைகள் வாழ்வது பெற்றோர்களுக்காக. அந்த பெற்றோர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடமிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது ஃபாத்திமா, நீ உன்னை பாதுகாத்துக் கொள் என்று சொன்னார். இப்ப நான் என்னை பாதுகாப்பதற்கு என்ன செய்திருக்கிறேன்? நீங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்கள் மனைவி செய்வது அவர்களுக்காக. நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? இந்த கேள்விகள் நம்மை துரத்த வேண்டும். அப்போதுதான் எழுந்திருப்போம் மயக்கத்தில் இருந்து, வெளிப்போம் அல்லாஹ்வை நோக்கி.
செல்வம் அல்லாஹ்வுடைய பாதையில். எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நோக்கி நடப்போம். உண்டு கழிந்து மகிழ்ந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு கால்நடை போன்று வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் படைக்கவில்லை. நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான். உங்களை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டான், அவனிடத்தில் திரும்ப வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? திரும்ப வருவீர்கள். ஒன்று கூட்டுவான், விசாரணை செய்வான், பதிலளித்தே தீர வேண்டும். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். சதா நேரமும் ஒரு முஃமின் தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு தயாரான நிலையில் வாழ்வான். தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன் இறைவனை பார்ப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை நோக்கி தன்னுடைய பாதத்தை எடுத்துச் செல்வான். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? யாருக்காக வாழ்கிறோம்? எந்த நோக்கமும் இல்லை, எந்த குறிக்கோளும் இல்லை, எந்த லட்சியமும் இல்லை. எதற்காக வாழ்கிறோம் என்று எமக்கே தெரியவில்லை இன்னும். ஆனால் மரணம் வரும். எம்மை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மரணம் எம்மை சந்திக்கும். எந்த வயதிலும் சந்திக்கும். அது நிர்ணயித்த நாள், நிர்ணயித்த நிமிடம் வந்தால் فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة. அது உங்களை சந்திக்கும். அதற்கு பிறகு மறைவான ஞானங்களும் வெளிப்படையான ஞானங்களும் யாருக்கு தெரியுமோ அவனிடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். فينبئكم بما كنتم تعملون. அதற்கு பிறகு அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் செய்ததை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் எமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை, அல்லாஹ் எமக்கு கொடுத்த இந்த நாள் அருள்கொடை உடையது. அதை கண்ணியமாக உணர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி தூய்மையான உள்ளத்தோடு, சுத்தமான உள்ளத்தோடு, எந்த பாவமும் இல்லாத கரைபடியாத உள்ளத்தோடு நம்முடைய ஊர்களை நோக்கி நாம் திரும்பச் செல்வோம். அதே நிலையிலேயே வாழ்ந்து அதே நிலையிலேயே மரணிப்பதற்கு இந்த ஒரு பயணம் எமக்கு உதவியாக இருந்தால் இதுதான் அல்லாஹ்விற்கு நாம் செய்த நன்றி. இந்த உம்ராவிற்காக நாம் செய்த நன்றி அதுவாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.